ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் பதிலடி கொடுத்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சில வாரங்களாக ஓய்ந்திருந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க துவங்கி இருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கிடையே மீண்டும் ஏவுகணை தாக்குதல்கள் துவங்கி இருக்கின்றன. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி இரண்டு நாடுகளுக்கிடையே தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நிகழ தூங்கி இருப்பதால் இந்த போர் அடுத்த கட்டத்தை எட்டுமோ என்கிற ஒரு அச்சமும் கூட ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய பல முக்கிய நகரங்களின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் நிகழ்த்தி வருகிறது. குறிப்பாக வடக்கு மற்றும் மேற்கு ஈரானில் இருக்கக்கூடிய நகரங்களின் மீது இஸ்ரேல் இந்த தாக்குதலை துவக்கி இருக்கிறது. ஈரான் தலைநகரான தெஹரான், அதே போல தப்ரீஸ், இஸ்பாஹான், கராஜ், நஷாவாபாத் உள்ளிட்ட பல நகரங்களின் மீது தற்போது ஈரானுடைய விமானப்படைகள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதலை இஸ்ரேல் தற்போது ஈரான் மீது ஏன் நடத்துகிறது என்றால், நேற்றைக்கு இஸ்ரேல் மீது ஈரான் தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. குறிப்பாக வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து 5 கட்டங்களாக ஏவுகணை தாக்குதலை துவங்கியிருந்தது. இது மட்டுமின்றி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமானப்படை தளம் ஒன்றையும் தாக்கி ஈரான் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் தற்போது ஈரான் மீது இஸ்ரேல் இந்த தாக்குதலை நிகழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது. நாங்கள் இந்த தாக்குதலை கட்டுப்படுத்த போவதில்லை, எங்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தி ஈரான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது, நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஈரான் மீதான தாக்குதலுக்கு மிக கடுமையான பதிலடியை நாங்கள் கொடுக்க போகிறோம் என இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகள் தற்போது தெரிவித்திருக்கின்றன. இதனால் இரு நாடுகளிடையே ஒரு மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏன் தாக்குதலை நிகழ்த்தியது என்றால், அதற்கு முந்தைய நாள் லெபனானில் இருக்கக்கூடிய பெய்ரூட்டில் பொதுமக்கள் வாழக்கூடிய இடங்களில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. லெபனான் மீது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும், ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக தற்போது ஈரானுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது இது போர் அடுத்த கட்டத்தை எட்டுமா அல்லது இந்த பதிலடி தாக்குதலோடு நின்று விடுமா என்ற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. ரமேஷ், ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இதனால் ஏற்பட போகும் தாக்கம் என்னவாக இருக்கும் ரமேஷ்? ஏற்கனவே கடந்த 2 மாதங்களாக நீடித்த போர் காரணமாக உலக அளவில் பொருளாதாரம் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது. ஹார்மோன் ஜலசந்தி மூடப்பட்டது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. இந்தியாவில் கூட இன்னும் அது நிலைமை சீராகவில்லை. பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு, தாமதம், எரிவாயு சிலிண்டர், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. என்னதான் தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் இருந்தாலும் கூட அந்த தாக்கம் இன்னமும் கூட இருந்து கொண்டேதான் இருக்கிறது. வெகு விரைவில் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகிறார்கள். எல்லா நாடும் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றன. அப்படி போர் முடிவுக்கு வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் தற்போது இது மீண்டும் ஒரு போருக்கான வழியை ஏற்படுத்தி இருப்பதால் இது நீண்ட காலத்திற்கு நீடிக்குமா, இன்னும் எத்தனை காலத்திற்கு செல்லும், அப்படின்னு செல்லக்கூடிய பட்சத்தில் பொருளாதாரம் இன்னும் மிகப்பெரிய ஒரு சரியை சந்திக்கும், கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும், விலைவாசி உயரும் என்கிற அச்சங்கள் எழுந்திருக்கின்றன. எனவே இந்த போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று விடக்கூடாது. உடனடியாக அமெரிக்கா இதில் தலையிட்டு இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டும். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை 2 நாடுகளும் கடைபிடித்த வலியுறுத்த வேண்டும் என்றுதான் அனைத்து நாடுகளுடைய கோரிக்கையாகவும் எண்ணமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.